ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் நானூறு பக்கம் சிசி சங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னா வணங்கான். பாலா டைரக்ஷனில் அருண் விஜய், சமுத்திரகனி சார், மிஸ்கின் சார், ப்ளஸ் ரோஷினி பிரகாஷ், மமிதா பச்சன் சொல்லிட்டு மலையாள ஒரு ஆக்டர் எல்லாருமே சேர்ந்து நடித்த படம் தான் இந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாலா சாரை பற்றி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே கண்டென்ட் என்னவோ அந்த விஷயங்களை மட்டும்தான் எடுப்பார். அதேமாரி தான் இந்த படத்தில் கண்டென்ட்டை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால தான் டியூரேஷனும் ரொம்ப கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சும்மா ஆன்லைன் ஸ்டோரி தான். ஊனமுற்ற பெண்களையும் நம்ம வக்கர புத்தியோடு பார்க்குறோங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுதான் இந்த ஆன்லைன் ஸ்டோரி தான். இந்த படத்தை எப்படி திரைக்கதையாக உருவாக்கணுங்கிறதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. படம் அட்டகாசமாக இருக்குது. படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா மிஸ்கின் சார்லாம் ஒரு 2-3 சீன் தான் வராரு. அந்த வந்த சீன்லேயே அடித்து தூள் கிளப்பியிருக்காரு. அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நம்ம அருண் விஜயோட தங்கச்சி கேரக்டரில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, மமிதா பச்சன் சொல்லிட்டு. அவங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே அழுகை தான். அவங்களோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி அருண் விஜய் சார் சொல்லணும் அப்படின்னா நம்ம பிதாமகளில் இவரை பார்த்தோம் இல்லைங்களா, விக்ரம் சாரை. அதே மாதிரியே அந்த ஆக்டரை அந்த கேரக்டரை அப்படியே கொண்டு வந்திருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. விக்ரம் சாரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் ஆனால் என்ன பக்காவாக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் பிசுறு தட்டலை. அந்தளவுக்கு ஸ்கேல் எங்கேயும் ஏறலை இறங்கலை, அந்த மாதிரி ஒரே லெவலாக போயிட்டுருக்கு படம். படத்தில் ஒரு மைனஸ்ன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் அருண் விஜயை காட்டுற வரைக்கும் படம் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஹீரோயின்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க, ரோஷினி பிரகாஷ். அவங்களோட கேரக்டர் எதுக்கு அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், ஹீரோயின் சும்மா ஒரு பயிற்சிக்காக தான் கொண்டாந்து வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பாலா சார் எதுக்கு வச்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரே விஷயந்தான், என்ன அப்படின்னா இந்த பொண்ணு கூட ஒரு சில டைமிங்கில் ட்ராவல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு லீடிங் ஒரு கேர்ள் ஆக்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அவங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் அதுக்கப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு லெவலில் அருண் விஜயோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் படம் வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலி படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சில விஷயங்கள் யோசிப்போம், ஆனால் அது கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். திரும்ப ஹீரோயினை காட்டும்போது இன்னொரு விஷயம், இதுதான் கதையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் வரும். நம்ம அதுவும் கிடையாதுடா நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பாலா சார் சொல்லியிருப்பார். வேறு லெவலில் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சென்சார்ஃபிக்கலாக இருந்ததாக கூட அந்த இடத்துல அந்த சீன் வைக்கல அப்படின்னா இந்த படத்துக்கு ஃபுல் ஸ்ட்ராங்கே கிடையாது. அதுக்காக தான் அந்த சீன் வச்சுருக்காரு. ஒரு சில பெண்கள் யோசிக்கலாம், இது இந்த அளவுக்கு ஏன் கொடூரமாக காட்டியிருக்காரு அப்படின்னு கூட. அதாவது ஒரு லேடிஸ் ட்ரெஸ் அவுக்கிறத இவ்வளோ ஓப்பனாக காட்டுறதுங்கிறது தப்பான விஷயம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா சத்தியமாக ஒரு ஆணுக்கு ஒரு கேமரா ஆங்கிள் ஒரு பொண்ணை வக்கரமாக பார்க்குறாங்கிற ஆங்கிளை எந்த அளவுக்கு வச்சா இவனை கொடூரமான கொள்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் தான் இது. நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலி. படம் இன்டர்வல் பிளாக்கு மெர்சல், அதை விட க்ளோசிங்கில் படம் முடிகிற இடத்துல எண்டில் அதை விட வேறு லெவலில் இருக்குது. படம் கிராஃப் லெவல் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. படத்தை முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த படம் எவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிளை மீட் பண்ணி வந்திருக்கு. அதனால் பாலா சாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதாக கூட இருக்கட்டும். இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அவருக்காக ஹெல்ப் பண்ணுறேங்கிறதுக்காக நான் போய் தேட்டரில் பார்க்க சொல்லலை. படம் வேறு லெவலில் இருக்குது, அதனால் போய் தேட்டரில் பாருங்கள் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தேட்டரில் பார்த்தா தான் ஃபீல் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட மாட்டாங்க. கூட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டுமே கேளுங்க. அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலே நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும். நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.